ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு வழியாக வெண்ணிலா வாயாலிருந்தே என்ன நடந்தது அப்படின்ற ஒரு உண்மையை ரெக்கார்ட் பண்ணிக்கிறாங்க நம்ம காவேரி. இப்போது அதை போலீஸ்கிட்ட காட்டி எப்படியாவது விஜயை வந்து வெளியே கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இப்போது நம்ம போலீஸ் வந்து எஃப்ஐஆர் போட்டே ஆகணும், இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணியாச்சு, இதுக்கப்புறமும் எதுவும் ஆதாரம் கிடைக்காது போல், நம்ம எஃப்ஐஆர் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் எஃப்ஐஆர் காப்பி எழுதி அதில் வெண்ணிலா அவங்க மாமாவை சைன் பண்ண கூப்பிடுறாங்க. அவங்களும் சைன் பண்ண போகிறாங்க. அப்போ தான் கரெக்டாக நம்ம காவேரி மாதம் என்ட்ரி கொடுக்குறாங்க. நிறுத்துங்க சார், ஒரே நிமிஷம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே எங்கள் பசுபதிக்கு வெலை இருக்குது. ஏன்னா எங்கே விஜய் வந்து வெளியே கூட்டிகிட்டு போயிடுவாங்களோ, அதே சமயம் விஜயும் காவேரியும் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு படபடன்னு வருது. என்ன இந்த காவேரி வந்து நிறுத்துங்கன்றா, ஏதாவது ஆதாரம் கொண்டு வருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. உடனே போலீஸ் இருந்துட்டு, என்னம்மா இப்போ நாங்கள் வந்து விஜய் மேலே எஃப்ஐஆர் போட்டே ஆகணும், நாங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டோம், இதுக்கப்புறமும் எஃப்ஐஆர் போடாமல் இருந்தோம் அப்படின்னா மேலிடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் வருமா அப்படின்னு சொல்லுவோம். சார் ஒரே நிமிஷம் சார், இப்போது விஜய் வந்து எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆதாரமாக உங்ககிட்ட நிரூபித்தேன், அதாவது இப்போவே நிரூபித்தேன் அப்படின்னா விஜயை நீங்கள் எங்க கூட அனுப்பி வச்சுருவீங்களா சார் அப்படின்னு சொல்லுவோம். எங்கள் போலீஸ் இருந்துட்டு, தாராளமாம்மா, அவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னா நாங்கள் எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் உட்கார வச்சுக்கிட்டு இருக்கோம், இல்லை நீங்கள் ஆதாரத்தை காட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கூடவே நாங்கள் அனுப்பி வச்சிடறோம்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்கிறாங்க. எங்கள் பசுபதிக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன இவ காப்பாற்றி கூட்டிகிட்டு போயிடுவாளோ, நம்ம நினச்சது எதுவும் நடக்காமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம காவேரி இருந்துட்டு பசுபதி கிட்ட சொல்கிறாங்க, என்ன முழிக்கிறீங்க, வெண்ணிலா வந்து உண்மையை சொல்லுவான்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அது நடக்காது தான், வெண்ணிலா வரமாட்டாங்க. ஏன்னா நீங்கள் தான் அவங்கள மிரட்டி கூட்டிகிட்டு போயிட்டு வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. வெண்ணிலா வரலை அப்படின்னாலுமே வெண்ணிலா கொடுத்த ஒப்புதல் வாக்கு மூலம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொன்னதுமே பசுபதிக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. இந்த முட்டாள் வெண்ணிலா எல்லாத்தையுமே உளறிட்டா போல், இந்த காவேரி அந்த வெண்ணிலா மண்டையை கழுவி உண்மையெல்லாம் வர வச்சுட்டாலோ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் போலீஸ் இருந்துட்டு, போதுமா நீ வசனம் பேசுனது எல்லாமே, ஆதாரத்தை காட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்கவும் நம்ம காவேரி வந்து ஐயப்பன் கிட்ட சொல்கிறாங்க, ஃபோனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஃபோனில் வெண்ணிலா வந்து பேசுனது எல்லாமே, அதாவது அன்பரசு தான் திட்டம் போட்டு இப்படி ஒரு பழியை வந்து நம்ம விஜய் மேலே சுமத்தினது, விஜய் மேலே எந்த தப்புமே இல்லை, அவர் வந்து ரொம்பவே நல்லவர், நிரபராதி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து அந்த வீடியோவில் பேசியிருப்பாங்க. அதாவது வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ பெரிய பிளானவே பண்ணதுன்ற மாதிரி மொத்தமே அதில் இருக்கும். அதை எல்லாத்தையுமே போலீஸ் பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதே சமயம் எங்கள் அன்பரசு மேலே பயங்கர கோவப்படுறாங்க. யோ என்னையா இது, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஜாலியாக பிளான் பண்ணி விளையாடுறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் தான் கிடச்சிது உங்களுக்கு, எங்களுக்கெல்லாம் வேலை இல்லைன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா ஐயா நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. எங்கள் அன்பரசுக்கு அப்படியே படபடன்னு இருக்குது. ஐயோ எல்லா உண்மையையும் அந்த வெண்ணிலா போட்டு உடைச்சிட்டாலே, ஐயோ அவளுக்காக நம்ம இறங்கி வேலையை செஞ்சோம் பாரு, இன்னும் வேணும் நமக்கு, இதுக்கு மேலேயும் வேணும், அவ்வளோதான் நம்மளை இது கம்பி என்ன வச்சுருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்பரசு வந்து ரொம்பவே பயப்படுறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, சார் இந்த ஆதாரம் ஓகேவா சார், இது இருந்தால் கண்டிப்பாக விஜய் நீங்கள் அனுப்பிடுவீங்கள, வெண்ணிலா வாயாலே இதை சொன்னாங்க சார், நான் அவங்கள வற்புறுத்தவும் கிடையாது, அதே சமயம் அவங்கள மிரட்டவும் கிடையாது, அவங்களா இந்த ஆதாரத்தை எனக்காக கொடுத்தது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியுமே அவங்க பக்கம் உள்ள நியாயத்தை எல்லாத்தையுமே எடுத்து சொல்கிறாங்க. போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருமா, தாராளமாக நீங்கள் விஜயை வந்து உங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாம், அவர் மேலே தப்பு இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் கூட அவர் வருவார், அதுக்கு முன்னாடி இவங்க மேலெல்லாம் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கல அப்படின்னாலுமே நானே இவங்கள உள்ள தூக்கி போடுறேன், ஏன்னா இப்படி பிளான் பண்ணி பொய் சொல்லி ஒருத்தர் மேலே கேஸ் கொடுக்கறது ரொம்ப தப்பு தானம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போலீஸுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. அன்பர்ஸ் இருந்துட்டு, சார் அவள் பொய் சொல்கிறா சார், இதெல்லாம் சும்மா ஃபேக்கு, அவள் ஏதோ எடிட் பண்ணியிருக்கா, வெண்ணிலாலாம் இப்படி சொல்லியிருக்கவே மாட்டாங்க, வெண்ணிலாவை குடும்பத்தவே விஜய் தான் கொலை பண்ண முயற்சித்தது, கொலை பண்ணதுமே அவங்க தான் அப்படின்ற மாதிரி அன்பரசும் எங்கள் பசுபதியும் திரும்பவும் சொன்னதவே சொல்லிக்கிட்டு இருக்க போலீஸ்க்கு பயங்கரமாக கோவம் வந்துடுது. இங்கே பாருங்கள், உங்கள் எல்லாரையுமே உள்ளே தூக்கி போட்டு
போட்டு முட்டிக்கு முட்டிக்கு தட்டினா தான் நீங்கள் இப்படி ஒரு விஷயத்த இனி நீங்கள் பண்ணவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம போலீஸ் வந்து பயங்கரமாக திட்டுறாங்க. பசுபதிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கப்புறம் என்ன பண்ணி இந்த காவேரியும் விஜயும் பிரிக்க முடியும்? என்ன பண்ணாலும் இந்த காவேரி புத்திசாலித்தனமாக யோசித்து அந்த விஜயை காப்பாற்றிட்டா. இந்த முட்டாள் வெண்ணிலா மொத்த உண்மையுமே சொல்லி போட்டு உடைச்சிட்டா. இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் நம்ம கூட வச்சுருந்தா எப்படி உருப்படும்? ஒன்று கூட புத்திசாலித்தனமாகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பசுபதி வந்து பயங்கரமாக மனசுக்குள்ளேயே போட்டு குழம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம காவேரி வந்து பசுபதிக்கு வெறுப்பேற்றுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. எப்போவுமே மற்றவங்களுக்கு கெடுதல் பண்ணக்கூடாது. கெடுதல் பண்ணால் கடவுள் வந்து அதாவது கெடுதல் பண்ணுறவங்களுக்கே 10 மடங்காக திருப்பி கொடுப்பாரு. எப்படி இருந்தது? அடி இடி மாதிரி இருந்ததா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து பசுபதி கிட்ட சொல்கிறாங்க. பசுபதிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. ஐயோ, இதெல்லாம் நம்மளை கலாய்க்குதே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே ராகினி வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் பசுபதி கால் அட்டன் பண்ணுறதில்ல. இன்னொரு சைடு இங்கே நம்ம வெண்ணிலா வந்து ராகினி கிட்ட சொல்கிறாங்க, நான் இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயே ஆகணும். அந்த காவேரி ஏதாவது பண்ணி விஜய் வந்து அவ கூட கூட்டிகிட்டு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும்? தயவு செஞ்சு என்னை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க. அப்படி நீங்கள் வரலனாலுமே பரவாயில்ல, நான் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பசுபதிக்கு ஃபோன் பண்ணாலுமே பசுபதி வந்து ஃபோனே எடுக்கிறதில்ல. என்ன பண்ணுறதுனே தெரியல ராகினிக்கு. இங்கே வெண்ணிலா வந்து இங்கே பாருங்கள் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போலீஸ் ஸ்டேஷன் கிளம்பி வந்துடுறாங்க. இங்கே என்னென்னா நம்ம காவேரி வந்து பஞ்ச் டைலாக்லாம் பேசி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, சார் இனி நான் விஜய் எங்கள் கூட கூட்டிகிட்டு போகலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கொஞ்ச நேரமா நீங்கள் சைன் பண்ணிவிட்டு விஜயை கூட்டிகிட்டு போயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தாத்தாவுக்கு எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷம். நான் பசுபதிக்கும் எங்கள் அன்பரசுக்கும் தான் ரொம்பவே பயமாக இருக்குது. எப்படியும் அவங்க 2 பேரும் கம்பி எண்ண போகிறாங்க. அதாவது நம்ம வெண்ணிலா அவங்க மாமாவுமே போனாலும் போவார்னே சொல்லலாம். வெண்ணிலா போலீஸ் ஸ்டேஷன் வாசல் வெளியே வந்துடுறாங்க. கரெக்டாக பின்னாடியுமே நம்ம ராகினியுமே வந்துடுறாங்க. இவங்க 2 பேருமே பார்த்து நம்ம காவேரி வெளியே வந்து, ஹே ராகினி, வெண்ணிலா உங்கள் எல்லாருக்குமே விஜய் வெளியே வந்ததும் சரியான ஆப்பை வைக்க போகிறாங்க. வெண்ணிலா உன் மேலே எவ்வளோ அன்பு வச்சுருந்தார் தெரியுமா விஜய்? ஆனால் நீ இவ்வளோ கீழ்த்தரமாக இறங்கி விஜயை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு வந்திருக்க. உன்னை சும்மாவே விட மாட்டார். இப்போது என் புருஷனை காப்பாற்றி நான் என் கூடவே கூட்டிகிட்டு போகிறேன். நானும் என் புருஷனும் சந்தோஷமாக வாழ போகிறோம். அதை பார்த்து நீங்கள் 2 பேர் இல்லை, அந்த பசுபதின்றானே அவன் எல்லாருமே பார்த்து வயிறு எரியணும். அந்த அளவுக்கு நாங்கள் வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்காங்க. உடனே வெண்ணிலாவுக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ராகினி இருந்துட்டு வெண்ணிலா கிட்ட கேட்குறாங்க, என்ன வெண்ணிலா இவ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா? நீ ஏதாவது உண்மை எதுவும் உளறிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுமே ராகினிக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குது. ஐயோ முட்டாளா நீ, அவகிட்ட போய் உண்மையை சொல்லியிருக்கே. உன்னை அவள் ஏமாத்திட்டா. உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு உன்னை ஏமாற்றி அவள் உண்மையெல்லாம் வாங்கிக்கிட்டா. சரி நீயா வந்து நேரில் உண்மையை சொன்னாதானே போலீஸுமே விஜயை விடுவாங்க. அப்புறம் எப்படி விடுவாங்க? விடமாட்டாங்க, கண்டிப்பாக விடமாட்டாங்க. காவேரி நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது. விஜயை வெளியே கொண்டு வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லவும், உடனே நம்ம காவேரி கிளாப் பண்ணிக்கிட்டே, வெண்ணிலா பேசுறது எல்லாத்தையுமே நாங்கள் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னதுமே பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க ராகினி. இங்கே வெண்ணிலாவுக்குமே பயங்கர அதிர்ச்சியாக தான் இருக்குது. உடனே சண்டைக்கு வராங்க. காவேரி உன்னை நம்பி தான் நான் அவ்வளோ தூரம் வந்தேன். ஆனால் இப்போது எனக்கே ஆப்பு வச்சுட்டல, நீ உன்னை சும்மா விட மாட்டேன்டி. என்ன பண்ணியாவது கண்டிப்பாக நான் விஜய் கூட ஒன்று சேருவேண்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா சொல்கிறாங்க. உடனே காவேரி இருந்துட்டு, எங்கள் அப்பார் வெண்ணிலா இதுக்கு முன்னையாவது அதாவது விஜய் மனசில் உன் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயம் இருந்தது. ஆனால் இப்போது சின்னதாக கூட உன் மேலே ஒரு பரிதாபம் கூட அவருக்கு இல்லவே இல்லை. நீ முன்னாடி போய் அவர் முன்னாடி நின்ற அப்படின்னா உன்னை காரி துப்பி 2 அடி கொடுத்து தான் அனுப்புவார். தவிர உன்னை வாடி பொண்டாட்டி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து என் வீட்டிலே உட்காந்துக்கோனெல்லாம் அவர் சொல்லவே மாட்டார். ஏன்னா அந்த அளவுக்கு நீ மோசமாக நடந்துக்கிட்டு இருந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. சரி என் புருஷனை நான் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போக கரெக்டாக விஜயுமே வெளியே ஓடி வந்து காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாங்க. எனக்காக நீ எவ்வளோ ரிஸ்க் எடுத்து, அதுவும் வயிற்றில் குழந்தைய வச்சுக்கிட்டு ரிஸ்க் எடுத்து என்னை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ராகினி வந்து வெண்ணிலாவை பயங்கரமாக திட்டுறாங்க. அங்கே பார், இப்போ அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இனி அவங்கள பிரிக்கவே முடியாது. எல்லாமே உன்னால தான். உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடக்கவே நடக்காது. நீ சரியான முட்டாளாக இருந்திருக்க. அவள் கேட்டானா நீ உண்மையை அப்படியே சொல்லிடுவியா? இப்போ பார்த்தியா அவள் எவ்வளோ தில்லுமுள்ளு பண்ணி இப்போது ரெக்கார்டு பண்ணி அதை போலீஸ்கிட்ட காட்டி விஜயை வெளியே கொண்டு வந்துட்டா. இப்போது நீ, நான், என் அப்பா, என் மாமனார்,
அப்படின்னு எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே போயிட்டு கம்பி எண்ண போகிறோம். டெய்லியும் ஒரு ஒரு உண்டை களி கொடுப்பாங்க, அதை சாப்பிட்டுட்டு நல்லா ஜாலியாக படுத்துட்டு தூங்குவோமா ஜெயிலுக்குள்ளே போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலாவை இங்கே ராகினி பயங்கரமாக கலாய்ச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வெண்ணிலாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது என் விஜய் எனக்கு கிடைக்க மாட்டாரா, அப்போது நான் விஜய் கூட ஒன்று சேர்ந்து வாழ மாட்டேனா அப்படின்னு சொல்லவும் உடனே இங்கே ராகினி இருந்துட்டு ஆமாம், நீ பண்ண காரியத்துக்கு விஜய் கூட ஒன்று சேர்ந்து வேற வாழ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெண்ணிலா கிட்ட ராகினி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே காவேரியும் விஜயும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்த வெண்ணிலா வந்து பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. உடனே போயிட்டு விஜய் கிட்ட, விஜய் வேண்டாம் விஜய், அவள் கையை விடுங்க, அவகிட்ட நிற்காதீங்க, நீங்கள் வாங்க விஜய், நீங்கள் என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், உங்களுக்காக தான் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இந்த அளவுக்கு துணிஞ்சு எல்லா விஷயத்தையும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அது உங்களுக்காக தான், உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றதுக்காக தான், தயவு செஞ்சு நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வெண்ணிலா வந்து கேட்டதுமே நம்ம விஜய்க்கு பயங்கரமாக கோவம் வருது. ஓ, என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அதாவது ஜெயிலுக்குள்ளே தள்ளுவேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணுமா, எனக்காக என்னடி பண்ண, என் பொண்டாட்டி காவேரி எனக்காக எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஆதாரத்தை கொண்டு வந்து இப்போது என்னை காப்பாற்றினா, ஆனால் நீ என்னை ஜெயிலுக்குள்ளே தலை தானே பார்த்த, உனக்கெல்லாம் சரியான அப்போ நான் வைக்கிறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் வந்து சொல்கிறாங்க. உடனே இங்கே வெண்ணிலா பயங்கரமாக அழுகுறாங்க. இங்கே பார் விஜய், இது எல்லாத்தையுமே நான் பண்ணது உங்களுக்காக தான், நீங்களும் நானும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும் அப்படின்றதுக்காக தான். ப்ளீஸ் விஜய், என்னை விட்டுட்டு போயிடாதீங்க விஜய், உங்களுக்காக தான் நான் எவ்வளவோ பண்ணேன். அது மட்டும் இல்லாமல் நான் உங்கள் பேரை கெடுக்கணும்னாலாம் நினைக்கல. இந்த பசுபதியும் ராகினியும் எனக்கும் உனக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொன்னது நடக்கும், உங்கள் கூட நானும் ஒன்று சேர்ந்து வாழுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் இவ்வளோ தூரம் இப்படி உங்களை அவமானப்படுத்திட்டேன், என்ன மன்னிச்சிருங்க விஜய், ப்ளீஸ் விஜய்ன்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. இதுக்கப்புறம் ஒரு வார்த்தையை முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருந்தேன், நான் பொல்லாதவனா ஆயிடுவேன், ஒழுங்கு மரியாதையாக போயிடு, இனி நீங்கள் யாருமே வெளியே சுற்ற முடியாது, இனி நீங்கள் எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும், என் மேலே அபாண்டமாக பழி போட்டிங்கல்ல, உங்களை யாருமே நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் காவேரியும் உள்ள போலீஸ்கிட்ட போயிட்டு இவங்க என் மேலே பழி போட்டிருக்காங்க, இவங்களை யாருமே சும்மா விடாதீங்க, இவங்க வெளியே விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதாவது தப்பு பண்ணாதவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே நினைப்பாங்க, பிளான் பண்ணுவாங்க, இவங்களுக்கு நல்ல புத்தி வர வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும். இந்த அன்பரசு, வெண்ணிலா அவங்க மாமா, அதுக்கப்புறம் இந்த ராகினியை கூட தூக்கி போடுங்க, ராகினியும் எல்லாம் கூட்டு கலவானிங்க தான், எல்லாரும் திருட்டு கும்பல், இவங்க எல்லாரையுமே கூண்டில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்க மேலே கேஸுமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே போலீஸுமே அவங்க எல்லாரையுமே தூக்கி ஜெயிலில் போடுறாங்க. இப்போது காவேரியும் விஜயும், இங்கே பார் காவேரி, இதுக்கப்புறமும் நீ எனக்காக கஷ்டப்படக்கூடாது, எவ்வளவோ கஷ்டத்தை எனக்காக தாங்கிக்கிட்ட, நான் சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நீ நிறைய கஷ்டத்தை தாங்கிக்கிட்டு இருந்திருக்க, உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே நீ அழிச்சிக்கிட்டு இருந்திருக்க, எனக்கு தெரியும் காவேரி, நீ எனக்கானவடி, உன்னை இனி யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அதே சமயம் நீ உங்கள் அம்மா வீட்டிலலாம் இருக்க வேண்டாம், இனி நம்ம வீட்டுக்கே வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் தாத்தா வந்து, விஜய் எப்படியோப்பா உன்னை காவேரி காப்பாற்றிட்டா, காவேரி உன் கூட இருந்தானா உனக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராதுப்பா, அப்படி வந்தாலுமே காவேரி எல்லா பிரச்சனையுமே முறியடிச்சு உனக்கு துணையாக நிற்பாப்பா, அவள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு எங்கெங்கேயோ போய் அலைஞ்சா, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அந்த வெண்ணிலா கிட்ட பேசி கரெக்டாக புத்திசாலித்தனமாக வீடியோ எடுத்துகிட்டு வந்திருக்கா, இந்த வீடியோ இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உன்னை வெளியவே விட்டுருக்க மாட்டாங்கப்பா, காவேரி உண்மையவே கடவுள் உனக்காக படைச்ச வரம் பொக்கிஷனே சொல்லலாம், உங்கள் 2 பேருக்கும் தான்ப்பா பொருத்தம், அந்த வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் நடந்திருந்தாலுமே நல்லா இருந்திருக்காது, வெண்ணிலா விஜயை சந்தோஷமாகவே பார்த்துருந்துருக்க மாட்டா, உன்னை போல் விஜயை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எங்கள் காவேரிக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. நம்ம தாத்தாவும் விஜயும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. காவேரி உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பதட்டத்தில், ஐயோ நான் மறந்தே போயிட்டேன் காவேரி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் இப்படி அலைஞ்சிக்கிட்டு இருந்தா இப்படி உனக்கு டயர்டாக தான் ஆகும், அது மட்டும் இல்லாமல் நீ காலையிலேருந்து சாப்பிட்டே என்னன்னு கூட தெரியல, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறப்ப டைமுக்கு சாப்பிடணும்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஐயோ உன்னை கவனிக்க யாருமே இல்லாமல் போயிட்டாங்களே, நானும் ஜெயிலில் இருந்தேன், தாத்தா பாட்டிக்கு யாருக்குமே நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியாது, ஐயோ நான் என்ன பண்ணுவேன், காவேரி நம்ம இப்போவே ஹாஸ்பிட்டல் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தூக்கிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுறாங்க. இங்கே
கூடவே தாத்தாவும் போகிறாங்க. தாத்தாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. என்ன இந்த விஷயத்த நம்மக்கிட்ட யாருமே சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போனதுமே அட்மிட் பண்ணிடுறாங்க. தாத்தா கேட்குறாங்க நம்ம விஜய் கிட்ட, என்னப்பா விஜய், காவேரி மாசமாக இருக்காளாப்பா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாம் தாத்தா, காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, 4 மாதம் ஆகும் எப்படியும். அவள் பாவம் அந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைம்லேயும் அவளுக்கு நிறைய வேலை, அது மட்டும் இல்லாமல் என்னால் அவளுக்கு நிறைய ப்ரெஷரு, இந்த வெண்ணிலா பிரச்சனையில் அவள் ரொம்பவே ஹர்ட் ஆயிட்டா. இப்போ பார்த்தீங்களா, சாப்பிடாம இருந்து எனக்காக போலீஸ் ஸ்டேஷன் அங்கே இங்கேன்னு அலைஞ்சி இப்போது மயங்கி விழுந்துட்டா. இதுக்கு முன்னாடியே டாக்டர் வந்து என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும், நல்லா ஜூஸ் குடிக்கணும், தண்ணி குடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அதை நான் சுத்தமாக மறந்தே போயிட்டேன் நடக்கிற பிரச்சனையில் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம விஜய் வந்து ரொம்ப பதட்டமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு தாத்தாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஏப்பா, ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், தாத்தா, இந்த விஷயத்த அவள் என்கிட்டயே சொல்லலை. ஒரு நாள் நானும் அவளும் எக்ஸிபிஷனில் பேசிக்கிட்டு இருந்தோம், வெண்ணிலா பிரச்சனையை எப்படியாவது முடிச்சுட்டு கண்டிப்பாக நீயும் நானும் ஒன்று சேர்ந்து வாழ போகிறோன்ற மாதிரி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ தான் காவேரி மயங்கி விழுந்துட்டா. அப்போது நான் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்தப்போ டாக்டர் சொல்லி தான் தாத்தா எனக்கே அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியும். என்கிட்டயே சொல்லாமல் இருந்தா. ஏன் சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, வெண்ணிலா பிரச்சனை போய்கிட்டு இருந்தது, நிறைய பிரச்சனையை நீங்கள் சமாளிச்சுக்கிட்டு இருக்கீங்க, இப்போது நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது தெரிஞ்சால் உங்களுக்கு இன்னுமே கஷ்டமாக தானே இருக்கும், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறமா நான் சொல்லலான்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிற தாத்தா. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் எனக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் தாத்தா. எப்படியோ அந்த கடவுளாக பார்த்து தான் எனக்கு அந்த விஷயத்த தெரியப்படுத்தியிருக்கு தாத்தா. நிறைய இந்த வெண்ணிலாவை எப்படியாவது அவங்க வீட்டுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கப்புறம் நானும் காவேரியும் உங்ககிட்ட வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லலான்னு இருந்தோம். ஆனால் பாருங்களேன், நீங்களும் இப்படி தான் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி விடுப்பா, காவேரிக்கு எதுவும் ஆகலை அப்படின்னாவே ரொம்ப சந்தோஷம்தான். காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இதுக்காக நான் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமாப்பா விஜய். நீயும் காவேரியும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழணும், அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டுக்கு குட்டி குழந்தை வரணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனால் இப்போ அது நடக்க போகுது. இனிமே நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறீங்க, அதுதான்ப்பா எனக்கு விஜய் வேணும். நீயும் காவேரியும் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்படுவோம், அதை விட எங்களுக்கு வேறு என்ன சந்தோஷம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே ரொம்பவே சந்தோஷமாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்ம சாரதா ஒவ்வொரு நிமிஷமும் வீட்டு வாசல்லவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இன்னுமே காவேரி வரலை அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நம்ம நிவின் வந்து சரி நானும் குமரன் அம்மா அண்ணனும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. யமுனா வந்து பயங்கரமாக சண்டை போடுறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் எதுக்காக போகிறீங்க, அதெல்லாம் அக்காவே வந்துடும், இல்லைனா குமரன் மாமா மட்டும் போயிட்டு பார்த்துட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நிவின் கூட சண்டை போடுறாங்க. நிவினுக்கு பயங்கர கோவம் வருது. இங்கே பாரு யமுனா, உன் தப்பான எண்ணத்தை ஃபஸ்ட்டு மாற்றிக்கோ, உன் புத்தியை எனக்கு சுத்தமாக பிடிக்கலக்கா யமுனா, ஏன் இப்படி சந்தேக பார்வையிலே பார்க்குற, என்றைக்குமே நான் காவேரியை தப்பான எண்ணத்தில் பார்க்கவே பார்க்குறதில்ல, ஆனால் நீயே ஏதாவது யோசித்து நீயே உன் மூளையை போட்டு கசக்கிக்கிற, உன்னை பார்த்தாவே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, இதனால தான் நீயும் நானும் இப்போ தள்ளி இருக்கோம் அப்படின்ற மாதிரி நிவன் சொல்கிறாங்க. சாரதா இருந்துட்டு, ஏன் யமுனா, ஏன் சும்மா அதவே நினச்சிக்கிட்டு இருக்க, நடந்து போனதெல்லாம் மறந்துடணும்ல, எதுக்காக சந்தேகப்படணும் அப்படின்னு சொல்லவும், யமுனா இருந்துட்டு, அது இல்லைம்மா, எனக்கு என்னமோ கொஞ்சம் பயமாக தான் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இங்கே யமுனா சொல்கிறதெல்லாம் பார்த்து இங்கே நிவினுக்கு பயங்கரமாக கோவம் வருது. யமுனா, இங்கே பார், இதுக்கப்புறம் என்னையும் காவேரியும் ஒன்று சேர்த்து வச்சு பேசினேன், அவ்வளோதான். அதே சமயம் இப்போ காவேரி இல்லை, அவள் எங்கே இருக்கா எப்படி இருக்கானே தெரியல, அவளும் என் ஃப்ரெண்டு மாதிரி தான், அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் அவளை போயிட்டு தேடி கூட்டிகிட்டு வரணும்னு நினைக்கிறேன், ஆனால் நீ அதை தடுக்கவும் கூடாது, அண்ணா வாண்ணே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குமரனை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. யமுனாவுக்கு பயங்கர டென்ஷனாக இருக்குது. இந்த காவேரி எதுக்காக தான் நம்ம வாழ்க்கையில் பூந்து விளையாடுறான்னு தெரியல. விஜய் மாமா அவளுக்காகவே காத்துக்கிட்டு இருக்காரு. அவர் கூட போயிட்டு ஒன்று சேர்ந்து வாழ துப்பு இல்லை. என் புருஷனை வளைச்சி போடுறதுக்கு தான் கங்கணம் கட்டிக்கிட்டு திரிஞ்சுக்கிட்டு இருக்கா. ஏன் தான் இப்படி இருக்காலோ தெரியல. கூட பிறந்த தங்கச்சியோட வாழ்க்கை கெடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கூட யோசிச்சே பார்க்க மாட்டேங்கிறா. நான் இல்லாத நேரத்தில் நிவன் கூட சிரித்து பேசுகிறதும் அங்கே இங்கேன்னு ஊர் சுற்றுறதுமாக்கறா. இதெல்லாம் பார்க்கவே எனக்கு வெறுப்பாக இருக்குது, ஏன்டா உயிரோடு இருக்குன்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு யமுனா வந்து ஒரு சைடு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இங்கே சாரதாவுக்குமே ரொம்பவே பயம். எங்கடா காவேரி வரவே இல்லையே, தன்னந்தனியாக அப்பளம் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான், வரேன் அப்படின்னு சொன்னாலுமே வேண்டான்ற மாதிரி சொல்லிடுறான். எக்ஸிபிஷனில்
தன்னந்தனியாக இந்த நைட் நேரத்தில் எப்படி இருப்பா, எங்கே இருக்கா, இல்லை ஏதாவது அவளுக்கு பிரச்சனையான்னு சொல்லிட்டு நிறைய குழப்பமும் பயமும் அவங்களுக்கு நிறையவே இருக்குது. இன்னொரு சைடு எங்கள் குமரனோட அம்மா இருந்துட்டு, ஹே கங்கா, அந்த காவேரி எங்கேயும் போயிருக்க மாட்டா, நல்லா தான் இருப்பா, அவளை நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காத. அதுக்கப்புறம் வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு ஏதாவது ஒன்றுனா யார் பதில் சொல்கிறது? இங்கே பார், குழந்தை நல்லபடியாக வளரணும், அதை மட்டும் மனசில் நினை. என்ன ஏது எப்படி எங்கே என்ன நடந்தால் என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாந்தி வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. கங்காவுக்கு நம்ம காவேரி நினப்பாக தான் இருக்குது, இன்னுமே வரலையே, குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டு அவள் எப்படியாவது அந்த தொழிலில் முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கா. அவளோட வாழ்க்கையை பற்றி கூட ஒரு நிமிஷம் கூட நினச்சி பார்க்குறதில்ல. அவள் இப்போது இல்லைன்னு சொல்லி தெரிஞ்சதும் எப்படி நம்ம கவலைப்படாமல் இருக்க முடியும்? அவள் வாழ்க்கையே இப்போது தொலைச்சிட்டு நின்றுக்கிட்டு இருக்கா. பாவம், அவள் வாழ்க்கையில் என்ன முடிவு எடுக்கிறது, அவள் வாழ்க்கையை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு கூட அவள் யோசிக்கல, அதை பற்றி நினைக்கவும் நினைக்கல. ஆனால் வீடு, குடும்பம், அக்கா, அம்மா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறா. அவள் இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. ஆனால் அவளை பற்றி எப்படி நினைக்காம இருக்க முடியும்? இந்த அத்தைக்கு கொஞ்சம் கூட புத்தி அறிவே இல்லை. நீங்கள் எப்படியாவது சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, காவேரி எப்போ வருவான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப படபடப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி இங்கே நம்ம கங்கா வந்து மனசுக்குள்ளேயே நினச்சி ரொம்பவே புலம்பிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே குமரனும் நிவினும் எக்ஸிபிஷன் நடக்கிற இடத்துக்கு போகிறாங்க. அங்கே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நம்ம குமரனும் நிவினும் இது போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க. ஏன்னா ஃபோனில் பார்க்குறாங்க நியூஸு, விஜய் வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போன மாதிரி. அதனால் போலீஸ் ஸ்டேஷன் போய் பார்க்குறாங்க. அங்கே வந்து இங்கே அன்பரசு, பசுபதி, இந்த வெண்ணிலா அவங்க மாமா, இவங்க எல்லாருமே ஜெயிலுக்குள்ளே இருக்காங்க. போலீஸ்கிட்ட போயிட்டு விசாரித்து பார்த்ததில்ல, அதாவது அவர் மேலே எந்த தப்பும் இல்லை, அதை நிரூபிச்சிட்டாங்க காவேரின்றவங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா டீட்டெயிலுமே சொல்கிறாங்க. அதே சமயம் காவேரி மயங்கி விழுந்ததுனால போலீஸுமே கூட ஹெல்ப் பண்ணாங்க நம்ம விஜய்க்கு. அதாவது போலீஸ் ஜீப்பில் தான் நம்ம காவேரியிலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிருப்பாங்க. அதனால் அங்கே இருந்த கான்ஸ்டபிளுமே சொல்கிறாங்க, அவங்கள மயங்கி விழுந்ததும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே நிவினும் குமரனும் ரொம்பவே பதட்டப்படுறாங்க. அதுக்கப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்கவும் அவங்களும் ஹாஸ்பிட்டல் பேர் சொல்கிறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பார்க்குறாங்க எந்த வார்டில் இருக்காங்க. அப்புறமா ரிசப்ஷனில் வந்து அதாவது டீட்டெயில்ஸ் கேட்குறாங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜய் வந்து உட்காண்ட்ருக்காங்க. விஜயை பார்த்ததுமே நிவினும் குமரனும், விஜய் என்னாச்சு, இப்போது காவேரி எப்படி இருக்கா, அவளுக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நல்லா தான் இருக்கா, இன்னும் டாக்டர் வந்து அதாவது உள்ளே போய் பார்க்கணும், அதெல்லாம் எதுவுமே சொல்லலை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும், 1/2 hour கழித்து உள்ளே போயிட்டு பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. நிவின் வந்து கேட்குறாங்க, குழந்தைக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லைல்ல, இல்லை சாதாரண மயக்கம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே குமரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது. குழந்தையா, என்ன குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்கவும், காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த அப்போ தான் நிவினும் விஜயும் குமரன் கிட்ட சொல்கிறாங்க. குமரனுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. விஜய், என்ன சொல்கிறீங்க? ஆமாங்க, நான் அப்பாவாக போகிறேன், இதை நினைக்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம், நாங்கள் 2 பேரும் இனி ஒன்று சேர்ந்து தான் வாழ போகிறோம். என் வாழ்க்கையில் என் வீட்டுக்கோ என் வாழ்க்கையிலையோ இந்த வெண்ணிலா திரும்ப வரவே மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம குமரனுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு சைடு கங்காவுக்கு நம்ம காவேரி நினப்பாவே தான் இருக்குது. உடனே குமரனுக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறாங்க. கங்காவுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கங்கா வந்து நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, காவேரி வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்த கேள்விப்பட்டதும். அதே சமயம் வெண்ணிலா இனிமேல் அவங்க வாழ்க்கையில் குறுக்கேட மாட்டாங்க, விஜயும் காவேரி தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்கன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்ட கங்காவுக்கு பயங்கர சந்தோஷம். உடனே குடுகுடுன்னு ஓடுறாங்க. சாந்தி இருந்துட்டு, ஏ கங்கா, வயிற்றில் குழந்தை இருக்கிறது ஞாபகம் இருக்கா இல்லையா, என்னடி நீ பாட்டுக்கு ஓடி ஆடி திரிஞ்சிக்கிட்டு இருக்க, இப்படி தான் இருக்கிறதா மாசமாக இருக்க புள்ள அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கங்காவை பயங்கரமாக திட்டுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா இருந்துட்டு, ஏ கங்கா, அத்தாச்சி சொல்கிறதும் கரெக்டு தானடி, எதுக்கு இப்படி ஓடி வர, ஐயோ அம்மா சந்தோஷமான விஷயம்மா அப்படின்னு சொல்லுவோம். என்னடி சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அம்மா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க, சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டு நம்ம சாரதாவுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குது, அதே சமயத்தில் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, ரொம்பவே கஷ்டமாகவும் இருக்குது. ஏம்மா உன் முகத்தில் கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கவும், வேற என்னடி சொல்கிற, அதான் அந்த விஜயும் காவேரியும் ஒன்றாவா இருக்காங்க, 2 பேரும் பிரிஞ்சு தானே இருக்காங்க, அவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதே ஒப்புதல் கல்யாணம் தானே, ஒப்பந்தம் போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதில் இப்போது ஒரு குழந்தை வேற, இதெல்லாம் ஊருக்கு தெரிஞ்சால் அவமானமாக இருக்கும் அப்படின்னு சொல்லவும்,
அம்மா அதை நினச்சி நீ கவலையே படாத. இப்போது வெண்ணிலா வந்து விஜய் வாழ்க்கையில் வரவே மாட்டாளாம். வெண்ணிலாவை போக சொல்லிட்டாங்களாம். விஜயும் காவேரியும் தான் ஒன்று சேர்ந்து வாழ போகிறாங்கம்மா. அவங்க 2 பேரும் எப்போவோ ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நம்ம சாரதாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. என்னடி நீ சொல்கிறத கேட்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. காவேரி வாழ்க்கை எங்கே போய் முடியுமோ எப்படி இருக்குமோன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் நான் பதறிக்கிட்டு இருந்தேன். இப்போ என்னென்னா இப்படி ஒரு சந்தோஷமான விஷயத்த சொல்கிற, ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது கங்கா. நம்ம உடனே போயிட்டு காவேரி பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி சரி போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க. உடனே சாந்தி இருந்துட்டு, கங்கா என்னடி இந்த டைமில் நீ வெளியே போய் ஊர் சுற்றலான்னு பார்க்குறியா? அதெல்லாம் வேண்டாம். காவேரி நாளைக்கு வீட்டுக்கு வருவாள், அப்போ பார்த்துக்கலாம். வேணா சாரதா மட்டும் போய் பார்த்துட்டு வரட்டும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே இங்கே நம்ம சாரதாவுமே ஆமாம் கங்கா அப்படின்னு சொல்லி நம்ம கங்கா வந்து அடம் பிடிக்கிறாங்க. இல்லைம்மா நானும் உன் கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சரி வா நம்ம போகலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கையில் வேப்பிலை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. ஹாஸ்பிட்டல் போனதுமே விஜய் இருக்கிறாரு. விஜய் வந்து சாரதாவை பார்த்ததுமே, அத்தை வாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பட்டுன்னு காலில் விழுந்துடுறாங்க. இது வரைக்கும் என்னால் அதாவது எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ என்னால் நீங்கள் மனசு பட்டுட்டீங்க, ரொம்பவே அவமானப்பட்டுருக்கீங்க, அதுக்கெல்லாம் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிப்பா நடந்ததெல்லாம் நடந்துருச்சு, இதுக்கப்புறம் இனி நல்லதே நடந்தால் எல்லாருக்கும் நல்லது தானே. காவேரி வாழ்க்கை என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு இருந்தேன். இப்போது எல்லாமே சரியாயிடுச்சு, அவளுக்குன்னு ஒரு குழந்தை வரப்போகுது, இதை நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்.